இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆற்றிய பேருரையில் ஒரே ஒரு ரூவை போட்டுவிட்டு பாஜகவை முதலமைச்சர் அலறவிட்டார் என்று தெரிவித்துள்ளார். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. பொதுமக்களுக்கு குட் நியூஸ். 100 நாள் வேலை திட்ட ஊதியம் அதிரடி உயர்வு. மத்திய அரசின் 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு நாளை ஊதியம் ரூபாய் 17 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார வியூக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா பல விஷயங்கள் குறித்து பேசிய போது பட்டியலினத்தோர் பிரச்சனைகளில் மேஜர் பார்ட்னர் விசிகா அமைதியாக்கப்படுவது ஏன் என ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று SDPI கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் துறையான விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை மீது திட்டமிட்டு பழி, பெண்களுக்கு அச்சுறுத்தல் என்று பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட தாட்கோ தொழிற்பேட்டைகளில் தொழில் துவங்க அரிய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நீர் தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை 0 பாயிண்டை இன்று காலை 10 மணிக்கு வந்தடைந்தது. இங்கிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் திருவள்ளூர் அருகே பூண்டி தேக்கத்திற்கு நள்ளிரவில் வந்தடையும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் பேசிய போது, விஜய் கூட நான் இல்லை என்றால் என் நிழலே என் கூட வராது. தமிழக வெற்றிக் கழகத்தில் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு மட்டுமே பொறுப்புகள் வழங்கப்படுகிறது. உழைக்காதவர்கள் யாருக்கும் பதவிகள் வழங்கப்படுவதில்லை என்றும், நாங்கள் வீரவசனம் பேசிவிட்டு கைத்தட்டல் வாங்கும் கூட்டமல்ல என்றும், உண்மையாக உழைக்கும் கூட்டம். இதுவரை 54,000 வாக்குச்சாவடிகளுக்கு நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பூத் கமிட்டி மாநாடு தொடர்பான அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என்றும், கிராமங்கள் தோறும் தமிழக வெற்றிக் கழக கிளை உருவாக்கப்படும் என்றார். மேலும் முறையாக பூத் கமிட்டி அமைக்காத 6 மாவட்ட செயலாளர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் என். ஆனந்த் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரம்ஜான் பண்டிகை வருகிற 31ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கால்நடை சந்தைகளில் ஆடுகளின் விற்பனை சூடு பிடித்துள்ளது. குறைந்தபட்சம் ரூபாய் 5,000 முதல் அதிகபட்சம் ரூபாய் 40,000 வரை ஆடுகள் விற்கப்படுகின்றன. இதுவரை தமிழகம் காணாத ஒரு தேர்தலை அடுத்த ஆண்டில் தமிழகம் காணப்போகிறது. 2 பேருக்கு இடையில்தான் போட்டி. தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவிற்கும் தான் தேர்தலில் போட்டி நிலவும் என்று கட்சி பொதுக்குழுவில் நடிகர் விஜய் பேசியுள்ளார். விழுப்புரம் கிழக்குப்பாண்டி சாலையில் உள்ள தனியார் கைபேசி விற்பனை மற்றும் பழுது நீக்கும் மையத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழக சட்டசபையில் திட்டம், வளர்ச்சி, சிறப்பு முயற்சிகள் துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஆகிய துறைகளுக்கான கொள்கை விளக்க குறிப்பு முன்வைக்கப்பட்டது. சேலம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவான சாத்தியக்குழு அறிக்கை பரிசீலனையில் உள்ளது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. என்ன அப்பா இவர், திமுக பாயாசம் அல்ல நாசிசம். திமுக அண்ணாமலையை ஆதவ் அர்ஜுனா விமர்சித்துள்ளார். தென்காசி காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்யப்பட்டு புனரமைக்கப்பட்டன. மகா மண்டபம், பிரகார மண்டபம், கொடிமரம், மாடமதில் ராஜகோபுரம், விமான கோபுரங்கள், சுதைவேலை, பஞ்சவர்ணம் பூசுதல், ஸ்தூபி ஸ்தாபனம், தீர்த்தக்குளம் புனரமைப்பு என அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன. மேஜிக் 20 தமிழ் நிறுவனத்தின் சார்பில் மேஜிக் பெண்கள் 2.0 நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற உள்ளது. பெண் ஆளுமைகள் ஒன்றிணையும் இந்த நிகழ்ச்சி வரும் மார்ச் 29ஆம் தேதி நடைபெறும். கோவையில் 70 லட்சம் மதிப்பிலான உயரக போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 7 பேரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். OPSம் நானும் பிரிந்ததுதான், இனி இணைய சாத்தியமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அடித்து சொல்லியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை எழுதும் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் வாரிய பராமரிப்பு பணி காரணமாக எண்ணூர், கத்திவாக்கம், NR பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்ற தகவல் வெளியானது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். IPL திருவிழா இந்தியா முழுவதும் களை கட்டி வருகிறது. சர்வதேச கிரிக்கெட்டை தொடர்ந்து கவனிக்காதவர்கள் கூட IPL போட்டிகளை ரசிக்கின்றனர். குறிப்பாக 2018ஆம் ஆண்டு பிராந்திய மொழிகளில் கிரிக்கெட் வர்ணனை தொடங்கியதிலிருந்து பலரும் கிரிக்கெட் ரசிகர் வட்டத்தில் இணைந்துள்ளனர். இந்த நிலையில் ரொம்ப கஷ்டமா இருக்கு, IPL கமெண்டரிகளில் இல்லாதது என்று மனம் திறந்து RJ பாலாஜி தெரிவித்துள்ளார். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் முடித்து வைப்பார் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. அதில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
சுமார் 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சென்னை மக்களுக்காக 12 மீட்டர் நீளம் கொண்ட மின்சார ஏசி பஸ்கள் மே மாதம் பயன்பாட்டுக்கு வருவதாக தகவல் வந்துள்ளது. திண்டுக்கல் அணைப்பட்டி பகுதியில் இரு பிரிவினருக்கும் ஏற்பட்ட தகராறு 6 மாதத்திற்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் எலும்புகள் அதில் இருப்பதாகவும் தாலுகா போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. மால்புவா ஸ்வீட் முதல் வெற்றிலை பாயசம் வரை தமிழக வெற்றிக்கழக பொதுக்குழு கூட்டத்தின் மெனுவில் இருந்ததாக தகவல் வந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அருகே கேச்சலாபுரம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் குமாரசாமி மகன் செந்தில் மல்லர், வயது 47. இவர் மல்லர் மீட்பு கழகத்தின் நிறுவன தலைவராக உள்ளார். இவர் மீது சங்கரன் கோவில், திருவேங்கடம், தஞ்சாவூர், கழுகுமலை, சாத்தூர், சென்னை, நுங்கம்பாக்கம், திருநெல்வேலி, கோவில்பட்டி காவல் நிலையங்களில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதனைத் தொடர்ந்து வீட்டிற்குள் புகுந்து அத்துமீறலில் ஈடுபட்டு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட செந்தில் மல்லர் கைது செய்யப்பட்டுள்ளார். நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்க கோரி நடிகர் பிரபு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மிக வித்தியாசமான சட்டப்பேரவை தேர்தலை தமிழ்நாடு சந்திக்கும் இந்த தேர்தலில் போட்டியே திமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் தான் என்று தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழுவில் கட்சித் தலைவர் விஜய் பேசியுள்ளார். திருவான்மியூரில் இன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழுவில் பேசிய போது, நேற்று வந்தவன் எல்லாம் முதல்வராக கனவு காண்கிறான் என்கிறீர்களே, அப்படியெனில் ஏன் எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை எனக்கும் என் கட்சிக்கும் கொடுக்கிறீர்கள்? அணை போட்டு ஆற்றை தடுக்கலாம், காற்றை தடுக்க முடியாது. தடுக்க நினைத்தால் சாதாரண காற்று சூறாவளியாக மாறும், சக்திமிக்க புயலாக மாறும் என்றும் கூறியுள்ளார். மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பாக சொன்னால் பத்தாது அவர்களே, செயலிலும் ஆட்சியிலும் அதனை காட்ட வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் பெயரையும் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரையும் குறிப்பிட்டு பேசியுள்ளார். இதுவரை பெயரை குறிப்பிடாமல் அரசுகளை தாக்கி பேசி வந்த விஜய் முதல் முறையாக பெயரை குறிப்பிட்டதோடு பெயரை சொல்ல என பயமா என்றும் கேட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தை நாங்கள் எல்லா வகையிலும் பாதுகாப்போம், அது எங்கள் கடமை என்று விஜய் கூறியுள்ளார். சென்னை மண்ணடி பகுதியைச் சேர்ந்த அக்ரம் ஜாவித் அதே பகுதியில் உள்ள துணிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். 33 வயதாகும் அக்ரம் ஜாவித்திற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 2.5 வயதில் பெண் குழந்தை ஒன்று இருந்துள்ளது. இந்த நிலையில் நானும் கருப்பு, மனைவியும் கருப்பு, குழந்தை மட்டும் எப்படி சிவப்பாயிருக்கு என்று குழந்தையை கழுத்தை நெரித்து கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. BCCIயின் ஒப்பந்தத்தில் மீண்டும் இடம்பெறும் ஸ்ரேயாஸ் ஐயர் என்ற தகவல் வெளியானது. ISL கால்பந்து போட்டி பிளே ஆஃப் சுற்று நாளை தொடங்க உள்ள நிலையில் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு மும்பை மோத உள்ளது. ஸ்டம்புகளுக்கு பின்னால் தோனி இருப்பது எனக்கு அதிர்ஷ்டம் என்று நூர் அகமது தெரிவித்துள்ளார். கோலி உள்பட 2 பேரை கட்டுப்படுத்தினால் CSK வெற்றி பெற அதிக வாய்ப்பு என்று CSK பயிற்சியாளர் தெரிவித்துள்ளார். நேற்றை விட இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 105, பவுனுக்கு ரூபாய் 840 உயர்ந்துள்ளது. இன்று வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 3 உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 66,720 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,340 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.